ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம பசங்க நெறைய பேர் என்கொயரி வரும்போது, கிளவுட் கம்ப்யூட்டிங் படிக்கலாமா? கிளவுட் வித் டெவாப்ஸ் படிக்கலாமா? ஏடபிள்யூஎஸ் படிக்கலாமா? அப்படின்ட்டு நெறைய கன்ஃப்யூசிங்ல இருக்காங்க. இது ஸ்டூடண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற மேஜர் இஷ்யூவா இருக்கு. இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட்ல ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது. நான் அவங்களுக்கு இதுவரைக்கும் அவங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங் படிக்காதீங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் படிக்காதீங்க. ஏன்னா, அதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது ஒரு ஃப்ரெஷரா உங்களால உள்ள முடியாது. உங்களால கிளவுட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். பட் ஸ்டில் நெறைய பேர் கிளவுட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கனால, இப்ப ரீசென்ட்டா நாங்க ஒரு அனலைஸ் பண்ணோம். மார்க்கெட் சர்வே எடுத்து பார்க்கும்போது, நாங்க கத்துக்கிட்டது என்ன அப்டின்னா, இப்ப அவங்க ஸ்டூடண்ட் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்ன அப்டின்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங் படிக்கலாமா? படிக்கக்கூடாதா? அதுக்கான சொல்யூஷன் இப்ப நம்ம என்ன குடுக்குறோம் அப்டின்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங் படிக்கலாம். அத வந்து வெறும் கிளவுட் வித் டெவாப்ஸா படிக்கக்கூடாது அப்டின்றது தான். நான் பெர்சனலா சஜெஸ்ட் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கிளவுட்ல வந்து மேஜரா 3 பாப்புலர் சர்வீஸ் புரொவைடர்ஸ் இருக்காங்க. நம்பர் 1 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் AWS Amazon வெப் சர்வீஸ். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் Azure. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, GCP அதாவது கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம். இதுல பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய பேர் AWS படிக்கிறதுனால ஏடபிள்யூஎஸ்க்கு வந்து காம்படிஷன் பயங்கர அதிகமாயிருச்சு. அதனால நான் சஜெஸ்ட் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே ரொம்ப ஹெவி காம்படிஷன் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகவே கூடாது. காம்படிஷனுக்கு ஏத்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருந்தா பரவால்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னா பரவால்ல. 10 ஆப்பர்ச்சுனிட்டீஸ் 1000 பேர் படிச்சாங்கன்னா ஹெவி காம்படிஷன் ஆயிரும். அதனால நான் சஜெஸ்ட் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா, 2ண்ட் ஆப்ஷன் அண்ட் 3ர்ட் ஆப்ஷன் விண்டோஸ் அஸ்யூர் அண்ட் GCP கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம். விண்டோஸ் அஸ்யூர் அண்ட் GCPல எது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சஜெஸ்ட் பண்றது பெர்சனலா பார்த்தீங்க அப்படின்னா, விண்டோஸ் அஸ்யூர். ஏன் விண்டோஸ் அஸ்யூர் நான் சஜெஸ்ட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விண்டோஸ் அஸ்யூர் வந்து நாங்க வெறும் கிளவுட் மட்டும் எடுக்க மாட்டோம் நாங்க. இப்ப நீ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிக்லயே வந்து நீ ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ற அப்படின்னா, நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு டேட்டாபேஸ் கம்ப்ளீட்டா சொல்லிக் குடுத்துருவேன். SQL வந்து யூ மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங் இன் SQL. நீ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா போ, இல்ல கிளவுடா போ, டேட்டா சயன்ஸ் போ, டேட்டா அனலிட்டிக்ஸ் போ, எதுக்குனாலுமே ஃபண்டமெண்டல் வந்து ஒரு SQL தான். இந்த SQL இருந்துச்சுனாலே போதும், வேலை ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிரியேட் பண்ணி குடுத்துரும். அதனால SQL பக்கா ஸ்ட்ராங் ஆக்கிரும். 2ண்ட் பார்த்தீங்கன்னா, பேசிக் கோடிங். ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் ஒரு பேசிக்கான ரொம்ப டெப்த்தாலாம் போ தேவையில்ல. செக்யூரிட்டி வரைக்கும் போ தேவையில்ல. நீ டிசைன் பேட்டர்னோ, சாலிட் பிரின்சிபல்ஸ் அந்த மாரி செக்யூரிட்டீஸ் அதெல்லாம் போவே தேவையில்ல. பேசிக்கா ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் குடுத்துரும். இது 2மே நான் எந்த டெக்னாலஜி சொல்லிக் குடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, .NET பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த புரோகிராமிங் ஃபுல்லா சொல்லிக் குடுப்பேன். ஃபர்ஸ்ட் SQL கத்துக்கிட்டேன். 2ண்ட் பார்த்தா அப்படின்னா கோடிங் கத்துக்கிட்டேன். பேசிக் கோடிங் ரொம்ப டெப்த் ஃபுல் ஸ்டாக் அளவுக்கு கத்துக்க தேவையில்ல. பேசிக் கோடிங். இந்த 2மே கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உன்னை கொண்டு போய் நான் இப்ப கிளவுட்ல உட்கார வைப்பேன். இந்த கிளவுட்ல நெறைய சர்வீசஸ் இருக்கு. சாஃப்ட்வேர் சர்வீஸ் சொல்லுவாங்க, பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ் சொல்லுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ்ன்னுவாங்க. இந்த மாரி நெறைய சர்வீசஸ் இருக்கு. இந்த சர்வீஸ் வந்து எல்லா கிளவுட்லயுமே இருக்கும். இந்த விண்டோஸ் அஸ்யூர்ல நம்ம என்ன படிக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் சர்வீசஸ் படிப்போம். பேசிக்கலா நம்ம வந்து ஸ்டோரேஜ எப்படி யூஸ் பண்ணிக்க போறோம்? எஃபெக்டிவ் அதாவது கிளவுட்ன்னு போயிட்டீங்கனாலே நம்ம பே பண்ணி பண்ற மாரி இருக்கும். ஒரு பேசிக்கான டெவலப்பருக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, எஃபெக்டிவா எப்படி ஸ்டோரேஜ கம்மியா யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கத்துக் குடுத்துருவோம். நம்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டாபேஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். கிளவுட்ல இப்ப ஆல்ரெடி SQL நம்ம கத்துக்கிட்டோம். இந்த SQLல எப்படி நீ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி கிளவுட்ல யூட்டிலைஸ் பண்ணிக்க போற அப்படின்றத கத்துக்க போறோம். நம்பர் 3 என்னன்னா, மானிட்டரிங் டூல்ஸ். அந்த விண்டோஸ் அஸ்யூர்ல வந்து நெறைய மானிட்டரிங் டூல்ஸ் இருக்கும். அந்த மானிட்டரிங்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத கத்துக்க போறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி. பேசிக்கா ஒரு அப்ளிகேஷன டெப்ளாய் பண்ணும்போது எவ்வளோ செக்யூரா நம்ம டெப்ளாய் பண்ண போறோம் அப்படின்ற அந்த ஃபீச்சர்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சர்வீசஸ். இந்த சர்வீசஸ் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இது மட்டும் நாங்க அதிகமா இம்பார்ட்டன்ஸ் தருவோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா, ஃபங்ஷனல் ஆப், வெப் ஆப் சர்வீசஸ், லாஜிக்கல் ஆப் இது எல்லாமே உங்களுக்கு ட்ரெய்னிங் குடுத்துருவோம். இதனால என்ன அட்வான்டேஜஸ்? இப்ப நீங்க கோடிங் படிக்க சொல்றீங்க, கிளவுடும் படிக்க சொல்றீங்க அப்படின்னா, என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெனிஃபிட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்டூடண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற இஷ்யூ. கிளவுட் படிக்கலாமா? வேணாமா? அந்த ப்ராப்ளம பார்த்தோம். அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன சூஸ் பண்ணலாம்? விண்டோஸ் அஸ்யூர் வித் .NET பிளஸ் SQL இத சொல்லுவோம் நம்ம. இதுக்கான மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் அளவுக்கு பக்காவான கோடிங்கா இருக்காது. ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் பார்த்தீங்கன்னா, கோடிங்ல யூ மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங். மேத்தமேட்டிக்ஸ் வெரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபண்டமெண்டல் தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் புரொடக்ஷன் சப்போர்ட் மாரி இதுல நைட் ஷிஃப்ட்லாம் வராது. இப்போ ஒரு பேசிக்கா நான் கோடிங்ன்னு போயிட்டு புரொடக்ஷன் சப்போர்ட் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். அதுல வந்து ஷிஃப்ட்லாம் வரும். பட் இந்த அஸ்யூர்ல வந்து உனக்கு ஷிஃப்ட்லாம் வரவே வராது. உனக்கு பேசிக்கான ஒரு மேத்தமேட்டிக்ஸ் இருந்து, கொஞ்சம் பேசிக்கா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, வெப்சைட் யூஸ் பண்ண தெரிஞ்சுச்சு அப்படின்னா, யூ கேன் கோ வித் .NET வித் விண்டோஸ் அஸ்யூர். இந்த விண்டோஸ் அஸ்யூர் கிளவுட சூஸ் பண்ணீங்கன்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அடுத்து ஈவன் கோடிங்கே கத்துக்க முடியல அப்படின்னா கூட, அந்த SQL வித் விண்டோஸ் அஸ்யூர் வச்சு வேலை வாங்கிடலாம். இல்ல எனக்கு கிளவுட் தெரியல, கிளவுட் ஒழுங்கா படிக்கல. ஆனா SQL .NET படிச்சீங்கன்னா, இந்த .NET வச்சு கூட வேலை வாங்கிடலாம். இதான் இதுல பெரிய அட்வான்டேஜஸ். உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், இல்லாட்டி விண்டோஸ் அஸ்யூர் பத்தி உனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போசர் வேணும் அப்படின்னா, நீ நம்ம ஆஃபீஸ்க்கு எப்பனாலும் வரலாம். நம்மள்ட்ட விண்டோஸ் அஸ்யூர் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. நீங்க அவங்கள்ட்ட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ரீசென்ட்டா பிளேஸ் ஆனவங்க, அட்டெண்ட் பண்ண இன்டர்வியூஸ், அந்த கொஸ்டின்ஸ், அவங்க ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ், அவங்க வாங்குன ஆஃபர் லெட்டர்ஸ் இது எல்லாமே வந்து நீங்க டைரக்ட்டா வந்து இந்த பர்ட்டிகுலர் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸே பார்த்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ உங்களுக்கு ஐடி ரிலேட்டட் ட்ரெய்னிங் ஏதாச்சும் வேணும் அப்டின்னா, நீங்க ஹெச்ஆர் நம்பர்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். யூ கேன் அப்ரோச் தெம். என்னைய வந்து பெர்சனலா மீட் பண்ணணும், ஏதாச்சும் டவுட் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்டின்னா, யூ கேன் கம் அண்ட் அப்ரோச் மீ அட் சென்னை ஆஃபீஸ். நான் வந்து மண்டே டூ சாட்டர்டே ஆஃபீஸ்லாம் ஃபுல் டே இருப்பேன். நீங்க எப்ப வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். தேங்க் யூ சோ மச் கைஸ். ஆல் தி பெஸ்ட்.